பேரண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க சார்? நாளைக்கு 10th மேல படிக்கிற பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு பயமா இருக்குங்க. நாளைக்கு எங்க பிள்ளைங்களுக்கு இப்படிதானே நடக்கும். நாங்க என்னங்க பண்ண முடியும்? அரசாங்கம் என்ன பண்ணுது சொல்லுங்க. ஒண்ணு இல்ல சார், ஒண்ணு இல்ல. அரசாங்கம் என்ன அவர் வந்தாரு, அவர் சார் வந்தாரு, வந்து உள்ள பேச்சு கூட எங்க கிட்ட எதுவுமே பேசல. அவர் பாட்டு பேசினாரு, என்ன பண்ணாரு, குடும்பத்துக்கு என்ன பண்ணி கொடுத்தாரு, என்ன பண்ணாரு கூட தெரியாது. இப்ப கூட எங்க அண்ணன் பையன் என்ன நடந்தது, உள்ள என்ன போய் பேசினாரு, எங்க வீட்லயே எங்களை சேர்க்கல, எங்க வீட்லயே எங்களை சேர்க்கல. அவர் என்ன பேசினார், என்ன சொல்லிட்டு போனார் கூட எங்களுக்கு தெரியாது. ஒரு பிரஸ் மீட் கூட உங்களுக்கு கூட தரல, எங்க கிட்டயும் சொல்ல. ஒரு மக்கள், நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு மனுஷன், அவரும் எங்களுக்கு வந்து சொல்ல. என்ன நடக்குது இப்ப இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது சரிங்களா? கரெக்டான ஆசிரியருக்கே வந்து பயங்க இல்ல தப்பு நினைச்சுங்க. ஆசிரியர் கூட கேட்கறதுக்கு இந்த சின்ன பசங்களை பயங்க. கரெக்ட். ஒரு ஆசிரியர் கூட கேட்டாருன்னு வச்சுங்க, அந்த ஆசிரியர் போய் அடிக்கிறதுக்கு கெஞ்சாசு போய் அடிப்பாங்க, கண்டிப்பா அடிப்பாங்க. அப்போ சட்டம் என்ன பண்ணுது, போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, இந்த பசங்களை என்ன பண்ண போறாங்க சொல்லுங்க. அரசு பள்ளியில போதிய அளவுக்கு மாணவர்கள் இப்ப வந்து பள்ளியிலேயே வந்து சார் இப்ப கெஞ்சா பழக்கம் அதிகமா ஆகுது சார், நிறைய ஆகுது சார். இப்ப வந்து எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க அவங்களுக்கே தெரிய மாட்டுது சரிங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனால கூட அது பெருசா இஷ்யூ ஆக்கி அது வேற மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்குது இப்போ சரிங்களா? இப்போ எங்களுக்கு என்ன ஒரு தீர்வுனா, இப்போ இந்த புள்ள இதுக்கு முன்னாடி இன்னொரு புள்ள வந்து அவன் வந்து கெஞ்சா வந்து வித்தாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சொல்லிட்டு ஒரு புள்ளைய வந்து சா வச்சாங்க ஒரு இடத்துல. உங்களுக்கு நல்லா தெரியும். இது 2வது சம்பவம். இது நம்ம இடத்துல திருவத்தூர்ல இது 2வது சம்பவம். இப்ப நடக்க போறது இங்க இந்த நடந்து முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்ப இதுக்கு மேல என்ன காவல்துறை என்ன ஆக்ஷன் எடுக்க போகுது என்னோட கேள்வி. இன்னொன்னா நான் என்னோட என்ன தெரியுமா சார், ஒரு பள்ளி ஒரு ஸ்கூல்லயும் ஒரு இடத்துலயும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேரை வந்து ஒரு காவல்துறை வந்து வெளியே வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கணும். இன்னைக்கு சாதாரண வந்து ஒருத்தருக்காக ஒரு கேட்ல வந்து 30 பேர் இருக்காங்க இந்த இடத்துல. 30 பேரு. நான் 500-1000 பேர் படிக்கிற ஒரு பள்ளியில யாருமே கிடையாது. ஒரு காவல்துறை கூட இருக்க மாட்டாங்க. நிக்கிட்டோம் சார், போட்டோம். ஒரு பெண் பிள்ளைங்க போட்டோம் வரட்டும், அவங்க நிக்கணும் சார், அவங்க நிக்கிட்டோம் சார், நிக்கிட்டோம். பிள்ளைங்க போனாங்களா ஏறினாங்களா கரெக்டா இருக்கட்டும் சார். அதுதான் சார் எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு ஸ்கூல்ல இல்லங்க, இந்த முனையில கூடங்க ஒரே கஞ்சாதான். பசங்க ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு மேல போக முடியாது. ஃபுல்லா கேங்க் அங்க நின்னுக்கிறானுங்க, ஆட்டோல உட்காந்துக்கிறானுங்க. எல்லா இடத்துலயும் ஒரே பயம்தான். நாங்க எப்படி எதை நம்பி நாங்க ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்புறது? வெளியில பொம்பளை பசங்களை அனுப்ப முடியுதா? பெரியவங்களே போக முடியல, ஒரு பயமா இருக்கு. இது வந்து வர்சா நகர், இந்த ராஜா கடையில இருந்து வர்சா நகர் முதல் தெரியுது. இந்த சைடு ராஜா கடை, இந்த சைடு போனா தாங்கல். நீங்க போனீங்கன்னா தாங்கல்ல இருந்து எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை டைம்ல போனீங்கன்னா எல்லாம் கேங்க் அப்படியே நின்னு இருப்பாங்க வச்சுட்டு. சின்ன பசங்க எங்க போலீஸ் என்ன வருது என்ன போகுதுன்னு தெரிய மாட்டாங்க. இந்த இதுல வர முடியாது நமக்கு. நைட்ல கொண்டுட்டீங்க அப்ப சொல்றேன், எங்களை என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு எங்க ரோட்ல எங்களை கொல்லுவாங்க. அப்ப திருப்பி வந்து எங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட நீங்க பேட்டி எடுப்பீங்க. இதான் நடக்க போகுது. என்ன பண்ண போறீங்க? சும்மா அந்த படம் இந்த படம் போட்டு சும்மா தண்டப்படை பாருங்க. இப்ப யார் பையன் ஒரு வீட்டுல ஒரு வாழ்வாதாரம் அவனுக்கு தந்துருவீங்களா நீங்க? நஷ்ட அந்த பையனை திரும்பி தர முடியுமா உங்களால? ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அப்புறம் இப்படி பண்ணி என்ன பிரயோஜனம்? என்ன படம் போட்டு என்ன